ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் டே 2ல் நடந்த ஷிஃப்ட் 2ஓட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் இந்த ஷிஃப்ட்டுமே ஈஸியாக தான் இருந்திருக்கு. எப்பயும் போல் எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அட்டம்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல அட்டம்ஸ் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றது கடைசியில் சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு செக்ஷனாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கிலீஷ் பார்த்தீங்களா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு 10 கொஷின் கேட்டிருந்திருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேராஜம்பிள் கேட்கல, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் எரர் ஸ்பாட்டிங்ஸ் கேட்டிருக்காங்க. க்ளோஸ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ A to F கேட்குறாங்க. முன்னா வந்து பார்த்தீங்கன்னா A to E அந்த மாதிரி கேட்டுருவாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A to F கேட்குறாங்க. அண்ட் சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் பேஸ்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ் இந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஓவராலாக இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருந்திருக்கு. அடுத்து நியூமரிக்கல் எபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் கிராஃப் பேஸ்ட் ஆன் ABCD அப்படின்ற இதில் ஐட்டம்ஸ் மாதிரி கொடுத்து அதில் ஒரு 4 கொஷின் கேட்டிருந்திருக்காங்க. டோட்டலாக 10 கொஷின் கேட்டிருந்திருக்காங்க DI இந்த கேட்டகரியில். அண்ட் இதில் வந்து டேபிள் DI கேட்டிருக்காங்க. சண்டே, மண்டே, டியூஸ்டே அப்படின்னு கொடுத்து ஷூஸ் பற்றி ஏதோ கொடுத்து கேட்டிருக்காங்க. அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் 8லேருந்து 9 கொஷின் இருந்திருக்கு. ஸோ இப்போ வர வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ளேயே அடக்கிடுறாங்க. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 சிம்பிளிஃபிகேஷன் வரைக்குமே இருந்த டைம்லாம் இருக்குது. ஒரு 10 சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி கொடுத்து இந்த இது கேட்டுருவாங்க, குவாட்ரட்டிக்கு அந்த மாதிரி கேட்டுருவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷிஃப்ட்டில் வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். இப்போ ராங் நம்பர் கேட்டு அதில் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருந்தால் தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது பண்ணியிருக்க முடியாது. பட் இந்த ஷிஃப்ட்டில் மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் டூயபிள். அண்ட் அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓவராலாக இதுலேயுமே பார்த்திங்கன்னா சாலிடாக ஒரு 20 கொஷின்ஸ் அடிச்சிடலாம் குவான்ஸில். அதுக்கு மேலே வந்து நாம் வந்து அந்த ஃபாஸ்ட் பொறுத்து தான் வந்து அந்த இது எடுக்க முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். அண்டு ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பசில்ஸ் கேட்டிருக்காங்க. டே பசிலில் 7 days வச்சு 5 கொஷின். சீட்டிங்கில் வந்து பேரலல் ரோ 10% வச்சு கேட்டிருக்காங்க. சர்க்குலர் சீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபேஸிங் இன்சைடில் 8% வச்சு கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸு, கோடிங் டிகோடிங் கேட்டிருக்காங்க. டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் மீனிங்ஃபுல் வேர்டில் வந்து கன்சீலிங் அப்படின்ற வேர்டு அதில் வந்து கேட்டிருக்காங்க. கன்சீலிங் அப்படின்ற வேர்டு கொடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா மீனிங்ஃபுல் வேர்டு கேட்டிருக்காங்க. அண்ட் சில வேர்ட் ஃபார்வர்ட் பேக்வேர்டு அந்த வேர்டு கேட்டிருக்காங்க. ஒரு வேர்டு கொடுத்து ஃபார்வர்ட் பேக்வேர்டில் எத்தனை இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்களே அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் நம்பர் அரேஞ்ச்மெண்ட், ஸோ ஃபார்வர்ட் பேக்வேர்டு அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி நம்பர் அரேஞ்ச்மெண்ட், அப்புறம் ஆடோ நட் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 30+ கண்டிப்பாக தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். டூயபிளாக தான் இருந்திருக்கு. ஓவராலாக இங்கிலீஷ் லாங்குவேஜில் குட் அட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 20+ வந்து ஈஸியாக போட்டுடலாம். அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் குட் அட்டம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25. ஸோ 20 to 25 அப்படின்றது ஆவரேஜாக போடக்கூடிய ஒரு விஷயம் தான். 25க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப்பர்ஸ் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே குட் அட்டம்ப்ட் தான். ரீசனிங் எபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 29+, அதாவது சிலர் வந்து 30+ போட்டிருப்பாங்க. அந்த 1 or 2 இந்த மீனிங்ஃபுல் வேர்டு இது மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ரிஸ்க் எடுக்க வேணான்னு விட்டுருந்தாங்கன்னா 34 வரைக்குமே போட்டிருக்கலாம். ஸோ இந்த ஷிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா குட் அட்டம்ப்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 70லேருந்து 80, 84 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நீங்கள் 70 கீழே நான் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் அக்யூரஸியாக நீங்கள் வந்து 65+ போட்டிருந்தாலுமே அக்யூரஸியாக இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் மெயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கலாம். நார்மலைசேஷன் இதெல்லாமே தாண்டி நமக்கு கட் ஆஃப் வந்து எப்பயும் போல் 60 to 65 ரேஞ்சில் தான் வரும். மேக்ஸிமம் இந்த வருஷம் எல்லாமே வந்திருக்குது, அப்படி தான் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த வருஷம் SBI என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வாட் எவர். ஸோ நாம் வந்து 65+ நான் அக்யூரேட்டாக போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெயின்ஸ் படிங்க. நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் பாருங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.